ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்ட போது ஒரு முக்கியமான பகுதி 10 கற்பனைகள். இந்த 10 கற்பனைகளும் 2 கற்பனைகளில் அடங்கும். முதலாவது, எல்லாவற்றிற்கும் மேலாக சர்வேஸ்வரனை நேசிப்பது. இரண்டாவது, தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பது என்று அதன் முடிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. குறிப்பாக முதல் 3 கட்டளைகள் நாம் எவ்வாறு இறைவனை அன்பு செய்ய வேண்டும் என்று படிப்பிப்பதாகவும், அடுத்த 7 கட்டளைகள் அயலாரை எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும் என்று நமக்கு கூறுவதாகவும் சொல்லிக் கொடுக்கப்பட்டோம். எதற்காக எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்ய வேண்டும்? எதற்காக நம்மை நாம் அன்பு செய்வது போல அடுத்தவரை அன்பு செய்ய வேண்டும் என்கின்ற கேள்வி எழுகின்றது. யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 7 வாசித்து பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பு இல்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஒரு சிறு குழந்தையிடம் கேட்கிறோம், உன்னை எனக்கு பிடிக்குமா என்று. உடனே வருகிறது ஒரு எதிர்கேள்வி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்னை பிடிக்குமா என்று. ஏறக்குறைய அப்படித்தான் இங்கே யோவான் குறிப்பிடுகிறார். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய ஆன்மீகத்தினுடைய முதல் படி இதுதான். டு ரியலைஸ் தி இம்மன்ஸ் லவ் ஆஃப் காட் ஃபார் அஸ். கடவுள் நம்மீது கொண்டுள்ள ஆழமான, அளவற்ற, விவரிக்க முடியாத அன்பை உணர்ந்து கொள்வது. அப்போதுதான் நாம் அவருக்கு அன்பு செய்ய முடியும். அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட நம்முடைய சகோதர சகோதரிகளை நம்மை நாம் அன்பு செய்வது போல அன்பு செய்ய முடியும் என்பதை இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். நேற்றைக்கு வாசிக்க கேட்டோம், எவ்வாறு ஆண்டவர் இயேசு நிக்கோதேமுக்கு அறிவுறுத்தினார் என்று. மனுமகன் மோசே பாலைவனத்தில் பாம்பை உயர்த்தியது போல உயர்த்தப்பட வேண்டும். சிலுவையிலே தன் மகனை மரிக்கச் செய்த தந்தையாகிய கடவுள் காட்டிய அன்பை பற்றி அதைத்தான் தொடர்ந்து இன்றைய வாசகத்திலே வாசிக்க கேட்கிறோம். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். இதை அந்த காலத்திலேயே மார்ட்டின் லூத்தர் சொன்னார், காஸ்பல் இன் மினியேச்சர். விவிலியம் முழுவதின், நற்செய்தி முழுவதின் ரத்தின சுருக்கம் இந்த வசனம்தான் என்று. விவிலியம் முழுவதும் சென்ற ஆண்டு விக்கிபீடியாவின் புள்ளியியல் படி 698 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதாம். அதிலும் புதிய ஏற்பாடு 2246 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த வசனம் மட்டும் 3384 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின் முக்கியத்துவத்தை, அதனுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அது என்ன சொல்லுகிறது பாருங்கள். இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அன்பு அன்பு என்று பலர் பேசுவதை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் அளவு கடந்த அன்பு, விவரிக்க முடியாத அன்பு, எல்லையில்லாத அன்பு, நிபந்தனையற்ற அன்பு யாருடைய அன்பு? கடவுளுடைய அன்பு. அன்பு செய்பவர் கடவுள். யாரை அன்பு செய்கிறார்? உலகம் முழுவதையும் அன்பு செய்கிறார். மனுக்குலம் முழுவதையும் அன்பு செய்கிறார். புதிய ஏற்பாடு முதலாக கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது என்பதை அறிவோம். அதிலே உலகத்தை குறிக்க காஸ்மோஸ் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. ஏறக்குறைய 186 முறை இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் அது ஒரு நெகட்டிவ் கண்ணோட்டத்தில்தான், ஒரு எதிரான விதத்தில்தான் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உலகத்தை
பாவம் நிறைந்த மக்கள் வாழ்கின்ற இந்த உலகத்தை கடவுள் அன்பு செய்திருக்கிறார் என்றால் கடவுளுடைய அன்பை என்னென்று சொல்வது? அன்பு செய்வதை வெளிப்படுத்த அவர் செய்தது என்ன? ஒரு சிறந்த கொடையை கொடுத்திருக்கிறார். யார் அந்த கொடை? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். யார் அவர்? கடவுளுடைய ஒரே மகன். எதற்காக கொடுத்தார்? நாம் எல்லாரும் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு நமக்காக கொடுத்தார். இவை அத்தனையும் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லப்படுகின்றன. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். மக்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த மகனிடம் வருவது. அவருக்குரியவரிடம் வந்தார். அவருக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது வேதனையாக இருக்கிறது. இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று தந்தையாகிய கடவுள் சொன்னதை எத்தனையோ பேர் செவிசாய்க்கவில்லை. என் மகன் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று கானா ஒரு திருமணத்தின் போது பணியாளர்களுக்கு சொன்ன அன்பு தாயின் வார்த்தைகளை மறந்து விடுகின்றோம். நம் தண்டனை தீர்ப்புக்காக அல்ல, நம்மை மீட்க வந்த அந்த மகனில் நம்பிக்கை கொள்ளத்தான் பிரியமானவர்களே நாம் எல்லாரும் அழைக்கப்படுகிறோம். அவர் ஒளி, அந்த ஒளியிடம் வர வேண்டும். இன்றைக்கு நிக்கதேமுக்கு விடுக்கப்படுகின்ற அழைப்பு நமக்கும் கூட. ஒளியிடம் வா. நிறைய தொழிலகங்களிலே, நிறுவனங்களிலே காவலர்கள், வாட்ச்மேன் இருக்கிறார்களோ என்னவோ, ஆனால் பிரகாசமாக ஒளி வீசும் மின் விளக்குகளுக்கு குறைவில்லை. ஏனென்றால் திருடர்கள் ஒளியை கண்டு அஞ்சுகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டு அஞ்சாத அளவுக்கு நேர்மையாக, உண்மையோடு, அன்போடு வாழ்ந்து அவரிடம் வரத்தான் நாம் எல்லாரும் அழைக்கப்படுகிறோம். ஒளியாக ஆண்டவரிடம் வரும்போது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவரால் தொடப்பட்டு அவருக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில் துன்ப துயரங்கள் இருக்கவே இருக்காது என்று கூட நாம் சொல்ல முடியாது. துன்பங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னம் தொடர்ந்து வழிநடத்தும். இறுதியாக நம்முடைய கைமாறு அவரிடமிருந்து தான் வரும். பாருங்கள், இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியின் முந்தைய பகுதி திருத்தூதர்கள் செய்த அருங்குறிகளை, அற்புதங்களை பற்றி அடுக்கடுக்காக சொல்லுகிறது. என்னில் நம்பிக்கை கொள்பவன் நான் செய்யும் செயல்களை செய்வான், ஏன் அவற்றினும் பெரிய செய்வான் என்று உரைத்தார் நம் ஆண்டவர். அதுபோலத்தான் பேதுரு நடந்து வரும்போது அவருடைய நிழல் பட்ட மாத்திரத்திலேயே எத்தனையோ நோயாளிகள் குணம் பெற்றார்களாம். மக்கள் எல்லாரும் திருத்துதர்களை பற்றி பெருமையாக பேசினார்களாம். ஆனால் தலைமை குருவும் அவரைச் சேர்ந்த சதுசேய கட்சியினரும் பொறாமையால் நிறைந்தார்களாம். தங்களிடம் யாரும் வரவில்லையே, இந்த திருத்தூதர்களை பற்றி பெருமையாக பேசுகிறார்களே, அவர்கள் பின்னே ஓடுகின்றார்களே என்ற எரிச்சல் அவர்களுக்கு. என்ன செய்கிறார்கள்? அவர்களை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தார்களாம். ஆண்டவர் தம் அடியாரை கைவிட்டு விடுவாரா? ஆண்டவர் தம்முடைய தூதரை அனுப்புகிறார். சிறைச்சாலையின் கதவுகளை திறக்கின்றார். இதையே தான் மீண்டுமாக திருத்தூதர் பணியிலே வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரத்தில் எவ்வாறு பேதுரு சிறையில் இருந்தபோது சிறையில் இருந்து அவரை மீட்டார் என்று. 16ஆம் அதிகாரத்திலே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே புகழ்பாடல்களை பாடிக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தன. ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் தப்பிக்கவில்லை. யாரை எந்த நேரத்தில் விடுவிக்க வேண்டும் என்று கடவுளுக்கு தெரியும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட எத்தனையோ விதமான நவீன சிறைகள் நம் மத்தியில் இருக்கலாம். அது குடும்பமாக இருக்கலாம், பள்ளியாக இருக்கலாம், நிறுவனமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எப்போது நம்மை விடுவிப்பதென்று. ஆண்டவருக்கு தெரியும் எப்போது நமக்கு அவருடைய பணியை கொடுப்பதென்று. ஆண்டவரை பற்றி கொண்டிருக்க வேண்டும். நிலை வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். நானே உயிருள்ள உணவு என்றார் ஆண்டவர். நானே வாழ்வும் வழியும் உண்மையும் என்றார் நம் ஆண்டவர். யாரிடம் செல்வோம் இறைவா? நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்றார் பேதுரு. அந்த நிலை வாழ்வு பற்றிய செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கத்தான் ஒளியிடம் வருகின்றவர்கள், அவரில் நம்பிக்கை கொள்கிறவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். தந்தையாகிய கடவுளின் எல்லையில்லாத அன்பை இன்றைக்கு ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்வோம். நாம் அவரை அன்பு செய்வது, அடுத்தவரை அன்பு செய்வது அவர் நம்மீது கொண்ட அன்பின் அடிப்படையில்தான் என்பதை புரிந்து கொள்வோம். அவர் பாவிகளான நமக்காக கொடுத்தது தம்முடைய ஒரே மகனை. எதற்காக கொடுத்தார்? நாம் வாழ்வு பெறுவதற்காக கொடுத்தார். நாம் வாழ்வு பெற வேண்டும், மற்றவர்களும் வாழ்வு பெற ஆசிக்க வேண்டும். துன்பங்கள் நம்மை சூழ்ந்தாலும், பிரச்சனைகள் நம்மை வாட்டினாலும்
தம் தூதரை அனுப்பி சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து வைக்கின்ற ஆண்டவரை நம்பியிருப்போம். தூதரை அனுப்பி சென்று வாழ்வு பற்றிய நற்செய்தியை அறிவி என்று அனுப்புகின்ற ஆண்டவரை சார்ந்திருப்போம். நிச்சயமாக நம்முடைய வேதனையிலே கூட உண்மையாக நமக்கு சக்தி அளித்து நம்பிக்கை அளித்து மகிழ்ச்சியோடு எந்நாளும் காக்கின்ற கடவுள் கைவிட மாட்டார். ஆமென்.